I welcome you to learn English. During and while. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய அர்த்தம் அதன் போது, அந்த நேரத்தில், அந்த வேலையில். இப்போ டூரிங் எப்போ யூஸ் பண்ணணும், ஒயில் எப்போ யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் ஒயில் இருக்குது, டூரிங் ரெண்டுமே இருக்குது. ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ரூலை எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒயில் எங்கே வரணும், டூரிங் எங்கே வரணும். ஒரு சென்டென்ஸில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒயில் வரும். அதாவது வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. ஆக்ஷன் வேர்டு, ஈட், ரன், ட்ரிங்க், இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, அந்த ஆக்ஷன் வேர்டோட ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா ஒயில் வரும். ரன்னிங், ஈட்டிங், ட்ரிங்கிங், அந்த மாதிரி. அதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம், கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈட்டிங், ரன்னிங், இந்த மாதிரி வார்த்தைகளை. ஒரு சென்டென்ஸில் ஐஎன்ஜி, அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ப்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டூரிங் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். He talks to me. அவர் என்னிடம் பேசுகிறார். He talks to me. He is preparing a coffee. Preparing அப்படிங்கிறது தயார் செய்கிறது, தயாரித்து கொண்டிருக்கிறார், ஐஎன்ஜி. ஸோ இது கண்டினியூஸ் டென்ஸ். அவர் காஃபி தயார் செய்து கொண்டிருக்கும் போது என்னிடம் பேசுகிறார். He talks to me while he is preparing a coffee. இந்த இடத்துல while ஏன் அப்ளை பண்ணுறோம்? ப்ரிப்பேரிங் அப்படிங்கிற கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற வேர்ப் வர்றதுனால while அப்ளை பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒயில் அப்படிங்கிற வார்த்தை ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியோட வரும். ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர். ப்ரிப்பேரிங் அப்படின்னு இருக்கிறனால ஒயில் வருது. கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ டாக்ஸ் டு மீ டூரிங் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எ காஃபி. டூரிங் அப்படின்னாலும் அதன் போது, அதன் வேலையில், அந்த வேலையில், அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல டூரிங் வரக்கூடாது. ஹீ டாக்ஸ் டு மீ ஒயில் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எ காஃபி, ஒயில் தான் வரணும். ஓகே, டூரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ எப்படி அந்த சென்டென்ஸ் மாறும்? லுக் அட் திஸ் சென்டென்ஸ். ஹீ டாக்ட் டு மீ டூரிங் மை விசிட் டு ஹிஸ் ஹோம். இந்த டூரிங் வந்துருக்கு பாருங்கள். டூரிங் மை விசிட் டு ஹிஸ் ஹோம். இந்த டூரிங்க்கு அப்புறம் எந்த வேர்பும் இல்லை. ஓகே, கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற மாதிரி எந்த வேர்பும் இல்லை. மேலே இருக்கிற சென்டென்ஸில் அப்படியே டூரிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பேரிங் அப்படிங்கிற அந்த வேர்ப் ஃபார்ம் நவுனாக மாறிடும். ஹி டாக்ஸ் டு மீ டூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஃபி. இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு மாறிடும். தே செல் ஸ்நாக்ஸ். அவர்கள் ஸ்நாக்ஸ் விற்கிறார்கள். இட்ஸ் ஷோ டைம். இது காட்சிக்கு உண்டான நேரம். இட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ். ஸோ அந்த இடத்துல வேர்ப் அப்படிங்கிறது இஸ். மெயின் வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ப் எதுவுமே இல்லை பாருங்கள், அதனால டூரிங் வருது. தே செல் ஸ்நாக்ஸ் டூரிங் த ஷோ டைம். இந்த சென்டென்ஸில், அதாவது தே செல் ஸ்நாக்ஸ் டூரிங் த ஷோ டைம், இந்த சென்டென்ஸில் நான் ஒயில் அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி மாறும்? தே ஆர் செல்லிங் ஸ்நாக்ஸ். ஓகே, அந்த ஐஎன்ஜி வந்துருச்சா? செல்லிங். தே ஆர் செல்லிங் ஸ்நாக்ஸ் ஒயில் த மூவி இஸ் பிளேயிங். மூவி ஓடிட்டுருக்கிறப்ப அவங்க ஸ்நாக்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. ஓகே, ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி, இது எப்போவுமே மறக்க வேண்டாம். While he was asking, they answered. இந்த சென்டென்ஸில் while வந்திருக்கு. ஏன்னா ஆஸ்கிங் அப்படிங்கிற மெயின் வேர்ப் இருக்கிறதுனால while வந்திருக்கு. While he was asking, they answered. அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்கள் பதில் அளித்தனர். டூரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக மாடிஃபை பண்ணணும் இந்த சென்டென்ஸை. They answered during the question session. ஓகே, இந்த கொஸ்டின் செஷன் அப்படிங்கிறதுல வேர்ப், மெயின் வேர்ப் எதுவுமே இல்லை. They answered during the question session. அவர்கள் கேள்வி நேரத்தில் பதில் அளித்தனர். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய டர்ன். 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். 2 ப்ரிப்போசிஷன்ஸுமே கொடுத்துருக்கேன். ஒயில் கொடுத்துருக்கேன், டூரிங் கொடுத்துருக்கேன். எந்த ப்ரிப்போசிஷன் கரெக்டாக வரும்? ஓகே, நல்ல சென்டென்சஸை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒயில் வருமா டூரிங் வருமாங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல்லையும் பாருங்கள். Now look at the answers. He talks to me. அவர் என்னிடம் பேசுகிறார். While I am driving. நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் போது, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப அவர் என்கிட்ட பேசினார். ஓகே, பேசுகிறார். ஸோ am driving, இந்த டிரைவிங் அப்படிங்கிற வேர்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற வேர்ட். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். His mother slept while he was playing. அவன் விளையாடி கொண்டிருந்த போது அவங்க அம்மா தூங்கிட்டாங்க. விளையாடி கொண்டிருந்த போது கண்டினியூஸ் டென்ஸ், பிளேயிங் அப்படிங்கிற மெயின் வேர்ப் வருது. அவன் லீவில் இருந்த போது he wrote an exam. ஒரு எக்ஸாம் எழுதுனா. he wrote an exam during holidays. விடுமுறை நாட்களில் அவன் ஒரு எக்ஸாம் எழுதுனா. இங்கே wrote அப்படிங்கிற ஒரு வேர்ப் தான் இருக்குது, ஒரு ஆக்ஷன் வேர்ப் தான் இருக்குது. ஐஎன்ஜி இருக்கிற மாதிரி எந்த வேர்பும் இல்லை, அதனால் டூரிங் வருது. Now look at these two sentences. இந்த சென்டென்சஸ்லையும் நான் 2 ப்ரிப்போசிஷன்ஸையும் கொடுத்துருக்கேன். ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். while வருமா டூரிங் வருமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூரிங் த சம்மர் சீசன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இம்ப்ரூவ்ஸ். வெயில் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிக்கும். ஓகே, டூரிங் தி சம்மர் சீசன். த சம்மர் சீசனில் எந்த மெயின் வேர்புமே இல்லை, அது ஒரு ஃப்ரேஸ். டூரிங் தி சம்மர் சீசன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இம்ப்ரூவ்ஸ். while the bell is ringing. ஸோ ரிங்கிங் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ட் வந்துருச்சு, கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. while the bell is ringing the students come out from the class. பெல் அடித்து கொண்டிருந்த போது மாணவர்கள் வெளியே வந்தனர். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸை ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. எந்த ப்ரீபோசிஷன் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He swims every day during the summer. சம்மர் சீசனில் அவர் தினமும் ஸ்விம் பண்ணுவார். He swims every day during the summer. ஓகே, இங்கேயும் ஆக்ஷன் வேர்ப் எதுவுமே வரல, ஸ்விம்மை தவிர. During the interview they asked about my studies. நேர்காணலின் போது அவர்கள் என்னுடைய படிப்பை பற்றி கேட்டனர். During the interview they asked about my studies. Look at these sentences. எந்த ப்ரிப்போசிஷன் வரும்? while வருமா டூரிங் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். while they were playing rain started. அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது மழை ஆரம்பித்து விட்டது. while they were playing. இந்த playing அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இட்ஸ் நாட் குட் டு ஸ்பீக் ஓவர் அ ஃபோன் while we are driving a vehicle. அகைன் டிரைவிங் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு, அதனால while யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல டூரிங் வரும், எந்த இடத்துல while வரும் அப்படின்னு. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரூல்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ.